இந்த பெருவிரல் மட்டும் இல்லைன்னா சாப்பிட முடியாது. கண்டிப்பா சாப்பாடு எடுத்து சாப்பிடுறது கஷ்டம். அந்த 4 விரலை வச்சுக்கிட்டு ஒரு பேனா பிடிச்சி எழுத முடியாது, எந்த பொருளையும் தூக்க முடியாது. அப்ப அது மாதிரி கடவுள் பார்த்து 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 நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்காரு. ஒரு பஸ்ல போகும்போது யாரையாவது ஒருத்தர் தெரியாத ஒரு ஆளை போய் கால் போட்டு மிதிச்சிருவோம். உடனே என்ன சொல்லுவாங்க? எங்கேயாவது தெரியாம ஒருத்தர் மேல மோதிட்டா சாரி சொல்லுவோம். யாரு என்னன்னு தெரியாது, அவரை மோதிட்டா சாரி சொல்றோம். ஆனா தினந்தோறும் இவ்வளோ நல்ல விஷயங்கள் பார்க்கறதுக்கு கடவுள் நமக்கு 2 கண்ணை கொடுத்துருக்காரு. என்னைக்காவது அந்த கண்ணுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கோமா? இல்ல. யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு நெருப்பட்டி கொடுத்தா கூட உடனே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி எங்க போன்னு சொன்னாலும் இந்த 2 காலம் போகுது. கடைக்கு போனா போகுது, பஸ் ஏறி திருச்சிக்கு போனா போகுது, காட்டுக்கு போக சொன்னா 2 காலம் போகுது. என்னன்னு இந்த கால் 2 கேட்காது. நீங்க எங்க நினைக்கிறீங்களோ அங்க கூட்டிட்டு போய் இந்த கால் 2 விட்டுரும். என்னைக்காவது இந்த 2 காலுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? அப்ப என்ன பண்ணணுமா, மாசத்துல ஒரு நாள் உங்களுக்கு ஓய்வா இருக்கக்கூடிய நாள்ல ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி நல்ல ஒரு சேர் போட்டு ஃப்ரீயா உட்கார்ந்துக்கணுமா. ஃப்ரீயா உட்கார்ந்துக்கிட்டு தலையில இருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன உறுப்பு என்னென்ன வேலை செஞ்சு கொடுக்குதோ அந்த உறுப்புகளுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லணுமா. அப்படி நீங்களே மனசுல நினைச்சுக்கணுமா, 365 நாள் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்க இதயத்துக்கு நன்றி. கொஞ்சம் உள்ள போற காத்து வெளியே வரலன்னா அவ்வளவுதான். அப்போ அந்த காத்துக்கு நன்றி சொல்லணுமா. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்பாட்ஸுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமா இருக்குமா. இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாய்ப்பு இருந்தா நீங்க செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுவீங்க, ஆமா சாமி நீங்க சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஃப்ரீயா ஓய்வா உட்கார்ந்து நம்ம ஒவ்வொரு உறுப்புக்கும் நன்றி சொல்லணுமா. நமக்கு டெய்லி கட்டுறதுக்கு துணிமணி வாங்கி கொடுத்து, சாப்பாடு வாங்கி கொடுத்து, நகை நட்டு வாங்கி கொடுத்து, பூ வாங்கி கொடுத்து சந்தோஷமா வச்சிருக்க வீட்டுக்காருக்கு நன்றி சொல்லணுமா. அதே மாதிரி நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நன்றி சொல்லணுமா. என்னைக்காவது உங்க குழந்தைங்களுக்கு நன்றி சொல்லி பாருங்க, நீங்க சொல்ற வேலையை தட்டாம செய்யும். அது எது செஞ்சாலும் செய்யாதன்னு திட்டினீங்கன்னா எல்லாமே தப்பு தப்பா செய்யும். இதெல்லாம் விதி. இது மாதிரி செஞ்சு பாருங்க, வாழ்க்கை சூப்பரா இருக்கும்.